அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நண்டு ரசம் வச்சு காட்ட போகிறேன். இடித்து அரைச்சி வச்ச ரசம் அது எப்படின்னு சொல்லி தர பாருங்கள். நண்டு இந்த கால் பீஸுக்கெலாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். ப்ளஸ் இதில் ஒரே நண்டு இருந்தது, அதனால் ஒரு நண்டோட பீசஸும் இருக்கும். இதையும் நான் இடிச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை இடித்து வச்சுக்கோங்க. இல்லை மிக்சியில் போடுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். நான் மிக்சிலையும் கவுச்சி ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்போது நண்டு ரசத்துக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், மிளகாய், பூண்டு, தக்காளி, இவ்வளோ தாங்க. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். சரி, நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். பட்டை, கிராம்பு சும்மா 2 போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்களேன், நல்லா வதங்கிடுச்சுங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம நண்டு நசுக்கி வச்சுருக்கோம்ல, இந்த நண்டை எடுத்து இதில் போட்டுடுறேன். இது அப்புறமா தண்ணியை கழுவி ஊற்றிக்கலாம். பட்டை ஸோ இதையும் போட்டு நல்லா இது நல்லா வதக்கிட்டேன். இது தட்டி எடுத்துட்டேன். இப்போ நல்லா நண்டு ஸ்மெல் வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா கொதிக்கிட்டோம். உப்பும் ஆட் பண்ணிவிட்டேன், ப்ளஸ் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா அது சுண்டிருச்சு. அந்த நண்டில் உள்ள எல்லா இதுவும் ஜூஸும் அதில் இறங்கிருச்சு. இப்போ நான் புளி தண்ணி ஊற்ற போகிறேன். புளி தண்ணி எனக்கு நான் கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன். அதில் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சமாக நீங்கள் புளி தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நான் தண்ணி கலந்துருக்கேன். ரசம் பத்தாதுங்கிறதுக்காக நான் தண்ணி கலந்துருக்கேன். அந்த புளி தண்ணியில் கொஞ்சமாக தான் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளி தண்ணி. அதுலேயே தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ இதில் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இது ரெடி ஆகிடும். ஓகேங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே போட்டேன். கொத்தமல்லி தலையை போட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருவேன். அவ்வளோதான். பாருங்க, செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த சேனல் நான் செஞ்சு காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.